அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன். நம்ம ஃப்ரீ காமர்ஸ் கோர்ஸ் பேசிக் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம ஒரு Q&A வீடியோ தான் பார்க்க போறோம். சிலபஸ் எதுவும் பார்க்க போறது இல்ல. ஸோ இது வரைக்கும் கிளாஸ் 5ல இருந்து ஏதாவது டவுட் இருந்தா வாட்ஸ்அப்ல வந்துட்டு எங்களுக்கு கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் மெம்பர்ஸ் நிறைய டவுட்ஸ் அதுல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே இந்த வீடியோ உங்களுக்கு கிளியரா வந்துட்டு ஆன்சர் பண்ண போறோம். அண்ட் இது வரைக்கும் கிளாஸ் 5 நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுல யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா போய் நம்மளோட பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நீங்க இன்னும் வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே வாட்ஸ்அப்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நாங்க உங்களையும் ஜாயின் பண்ணி விட்டுறோம். சரி, ஓகே, வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஆக்சுவலி அவங்க நேம் எதுவும் மென்ஷன் பண்ணல, ஜெயின் போட்டிருந்துச்சு. ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, என் ஹஸ்பண்ட் நேம்ல ஜிஎஸ்டி இருக்கு, என்னோட பேங்க் அக்கௌண்ட் வச்சு அமேசான்ல ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்க வந்து செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு கேட்டிருக்காங்க. அதாவது அவங்க ஹஸ்பண்ட் நேம்ல ஜிஎஸ்டி இருக்கான். ஸோ அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் வச்சு செல்லர் அக்கௌண்ட் வந்து அமேசான் கிரியேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது அமேசானுக்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமே வந்துட்டு எப்படின்னா ஒரு யாரோட நேம்ல நீங்க ஜிஎஸ்டி வச்சிருக்கீங்களோ ஸோ அவங்களோட ப்ரூஃப் தான் நீங்க எல்லாமே கொடுக்கணும். பேன் கார்டா இருக்கட்டும், ஆதார் கார்டு, பேங்க் அக்கௌண்ட்னு எல்லாமே வந்துட்டு ஒரே நேம்ல இருக்கணும். ஸோ நேம் மாத்திலாம் ஒரு டாக்குமெண்ட் ஒருத்தரோட இன்னொரு டாக்குமெண்ட் ஒருத்தரோட கொடுக்கக்கூடாது. எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஒருத்தரோட தான் கொடுக்கணும்.